my heart felt heavy. I remembered Thiru Puranchandran, the young devotee who sacrificed his life. Today, I met his wife, Thirumati Indumati Purnachandran, and their two little children. I felt their sadness and offered my deepest condolences to them. I pray that Thiru Purnachandran's Atma finds peace at the feet of Bhagavan Murugan. It is painful that the insensitivity of the DMK government led up to this. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. நண்பர்களே, என் இதயம் கனத்தது. திரு பூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இன்று நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும் அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நான் என் உருக்கமான பிரார்த்தனைகளை எம்பிரான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன்.